ஒரு சீரியல் கில்லர் ஊருக்குள்ள 6 கொலைகளை பண்ணிட்டு அந்த டெட் பாடிகளை எரிச்சிடறான். இந்த கேஸ் விசாரிக்கிற போலீஸ்காரங்களுக்கு இறந்தது யாருன்னே தெரியல, எந்த க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கு ரஞ்சித் என்ற ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த கேஸ் அவர் சீரியஸா விசாரிச்சு இருக்கும் போதே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கு அடிபட்டதால இந்த கேஸ் அரவிந்த் என்ற போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு அசிஸ்டண்டா மனோகர் என்ற ஒரு போலீஸை அவருக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. இவர் இந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கும் போது 7வது கொலை நடந்தது. எந்த போன பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அவரோட கால்ல பிளேட் வச்சிருப்பாங்க அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பிளேட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒருத்தர் மட்டும் இவர்கிட்ட பதட்டமாவே பேசிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு பிச்சைக்கார மூலமா அந்த கொலைகார கடத்தின ஒரு பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குது. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா கடத்தின பொண்ணு அங்கதான் இருக்கா. சரி, அந்த பொண்ணு பதட்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பொண்ணுக்கு ட்வின் சிஸ்டர் இருக்கா அப்படின்றது தெரிய வருது. இதுக்கிடையில இன்னொருத்த பதட்டமா இருந்தா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் ட்வின்ஸ் தான் போல. இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல ட்வின்ஸ் மட்டுமே படிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்க ஸ்கூல்ல படிச்ச பிரான்சிஸ் என்ற பையனை இவங்க கிண்டல் பண்ணி கொண்டதுனாலதான் அவங்க கூட பிறந்த பெஞ்சமின் என்றவன் இவங்களை வந்து சாகடிக்கிறா அப்படின்றது தெரிய வருது. பிரான்சிஸை கிண்டல் பண்ணி கொண்டவங்களை விட்டுட்டு அவங்க கூட பிறந்த சிப்ளிங்ஸ் தான் பிளான் பண்ணி கொல்ல வரான்றது புரிய வருது. ஹீரோ கூட சுத்திட்டு இருந்த மனோகர் என்ற போலீஸ்கார் மேல நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்காரர் ரஞ்சித் என்றவரு நம்ம ஹீரோ மேலேயே டவுட் பண்றாரு. இவருக்கே அந்த டவுட் வந்திருக்குன்னா நம்ம ரஞ்சித்துக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவரை காப்பாத்தன ஒரு கையில ஒரு வித்தியாசமான மாடல் லைட்டர் இருந்திருக்கும். அதே லைட்டர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறத இவர் பாக்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இத கன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவரும் நடந்த உண்மையை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரையும் ஜெயில அடைச்சிடறாங்க. இதுக்கு முன்னாடி 10 பேரை கொலை பண்ண அவரு இன்னும் ஒரு ஆளை கொலை பிளான் பண்றதுக்காக தான் இந்த ஜெயிலுக்கே வந்திருப்பாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த ஜெயில தான் இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த லாஸ்ட் கொலையும் அவர் பண்ணிடுறாரு. கொலை பண்ண இடத்துக்கு இந்த 2 போலீஸ்காரங்களும் வராங்க. அப்ப நம்ம ஹீரோ மனோகரை பார்த்து, உனக்கு தான் ஹார்ட்ல பிரச்சனை இருக்குல்ல, என்னோட ஹார்ட் உனக்கு செட் ஆகும், அதுக்கான வேலையை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி உன்னோட குழந்தைய அனாதை ஆயிடக்கூடாது, அதனால உன்னோட குழந்தைய நீ ஒழுங்கா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்துறாரு. இதுக்கிடையில இவங்க படிச்ச ஸ்கூல்ல பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதிருப்பான் அம்மான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரான்சிஸ் இருட்ட கண்டா பயப்படுவான், அதனால நான் அவனை கூட இருந்து பாத்துக்கிறேன், என்னையும் அவன் பக்கத்திலேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதிருப்பாரு.